பல இடங்களிலே சொல்லிக் கொள்கிறார்கள். 50 வருடமாக உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லி வருகிறார்கள் என்று சொல்லி நிர்மலா சீதாராமனிலிருந்து அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் அதையே சொல்லி வருகிறார்கள். எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைவாக முதலாக இலங்கை இந்திய எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த அடையாளக்கோட்டை தாண்டி எந்த நாடும் அத்துமுறை நுழைகிறதோ அது ஒப்பந்தம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்றேன். இலங்கைக்கு சொந்தமான தீவா, இந்தியாவுக்கு சொந்தமான தீவா என்பதற்கு அப்பாலே இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற ஃபிஷ் பேங்க், கன்னியாகுமரி பாப்பாதீபத்துக்கு இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்ற ஃபிஷ் பேங்கும் வணக்கம். எனது பெயர் NV சுப்பிரமணியம். அகில இலங்கை மீனவ மற்றும் விவசாய சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர். சமீப காலத்தில் இந்தியாவினுடைய தேவைகள், இந்தியாவினுடைய இடர்பாடுகள் தேர்தல் களத்திலே மிகவும் சூடு பிடித்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்தியா 2 விடயங்களை கையாள்கின்றது. ஒன்று, இந்திய தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவது. 2வது, இலங்கையிலிருந்து இந்தியாவின் ஆதிக்கத்தை, சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்தியாவுக்கு சில தேவைகள் காணப்படுகின்றன. இந்த விடயங்கள் 2ஐயும் மையமாக வைத்துக்கொண்டு இன்றைய தேர்தல் பிரச்சாரத்திலே இந்திய அரசாங்கமானது ஒன்றுமே இல்லாத, எந்த பயன்பாட்டுக்கும் உகந்ததில்லாமல் இருக்கின்ற கச்சதீவு பிரச்சனையை தொடர்ந்து இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் 2 விடயம் அங்கே காணப்படுகிறது. இலங்கையிடம் இருந்து 50 வருடத்துக்கு முதல் பேச்சுவார்த்தையின் மூலம், ஒரு இணக்கப்பாட்டின் மூலம் அந்த கச்சதீவு இலங்கைக்கு சேர்ந்தது. இலங்கை உறுதிப்படுத்தப்பட்டு இலங்கையிடம் விட்டு கொடுத்து அவர் விலகினார்கள். இதுதான் உண்மை. இப்பொழுது அதை மீளப்பெறுவதாக இந்திய தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக அதை மீள பெற்று தருவதாக ஒரு ஜாலத்தை காட்டி அங்கே நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு 2 வழிகள் இருக்கின்றது. ஒன்று, இலங்கை சிறிய நாடு, மிரட்டி பருத்தி விடலாம் என்றது ஒரு கருத்து. 2வது, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இது மையப்புள்ளியாக வைத்துக்கொண்டு இது ஒரு பிரச்சனையாக கிளப்பி இலங்கை அரசாங்கத்தை அடிபணிய வைத்து விடலாம், அல்ல அவர்கள் மூலம் காரியங்களை சாதிக்கலாம் என்ற ஒரு தப்பான கருத்தையும் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த நாடகத்தை போடுகின்றார். அருணாச்சல பிரதேசத்திலே பல இடங்களிலே சீனா தனது பெயர்களை கிராமங்களுக்கு சூட்டி வருகின்றது. அதில் ஒரு அங்குலத்தை கூட இவர்களாலே மீளப்பெற முடியவில்லை. காரணம், சீனாவுடன் போராட அல்ல அவர் எதிர்க்கக்கூடிய திராணியற்ற ஒரு இந்தியாவாக காணப்படுகின்றது. ஆனால் இலங்கை அப்படி அல்ல. இலங்கை ஒரு சிறிய நாடு, பொருளாதார சிக்கலில் மூழ்கியிருக்கிற நாடு. அந்த வகையிலே இலங்கையிடமிருந்து சாதித்து விடலாம். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணத்தை கச்சதீவிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் உண்மை. பல இடங்களிலே சொல்லிக் கொள்கிறார்கள். 50 வருடமாக உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லி வருகிறார்கள் என்று சொல்லி நிர்மலா சீதாராமனிலிருந்து அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் அதையே சொல்லி வருகிறார்கள். இப்ப அவர்கள் சொல்வதும் உண்மைக்கு புறம்பான செய்தியே தான். காரணம், 74ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைவாக முதலாக இலங்கை இந்திய எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த அடையாளக்கோட்டை தாண்டி எந்த நாடும் அத்துமுறை நுழைகிறதோ அது அவை நுழைகின்ற மற்ற நாட்டின் இறைமையை பாதிக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இது ஒரு புறம் இருக்க, ஒப்பந்தம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்றேன்.
இலங்கைக்கு சொந்தமான தீவா இந்தியாவுக்கு சொந்தமான தீவா என்பதுக்கு அப்பாலே இலங்கை இந்தியா ரெண்டுக்கும் சுதந்திரம் கிடைத்தது ஒரு வருட இடைவெளியில். ரெண்டு நாடும் பிரித்தானியாவின் ஆதிக்கத்தில் இருந்தது. அவர்கள் இங்கிருந்து புறப்படும் பொழுது, சுதந்திரம் கொடுக்கும் பொழுது இந்தியாவுக்கு கச்சதீவோ அல்ல இலங்கைக்கு கச்சதீவோ என்று அவர்கள் குறிப்பிடாமல் இடையிலே ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு பந்தாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றவுடனே இலங்கை தன்னுடைய தீவை பெறுவதற்கு தான் அதில் ஆதிக்கம் செலுத்தியது. அங்கே போய் தன்னுடைய நிலநாட்ட போன பொழுது இந்தியாவும் அந்த பிரச்சனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு தனது கச்சதீவு தன்னுடைய என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். குறிப்பாக தெரிய வேண்டும், இந்தியா ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக வந்துவிட்டது. அந்த நேரம் அப்படித்தான். அப்படி ஒரு பெரிய நாட்டினுடைய ஒரு தீவை பறிப்பதற்கு இலங்கையிடம் வளமோ வசதியோ இல்லை. இருந்தும் இலங்கை தன்னுடைய தீவு என்ன உரிமை கொண்டார்கள். அப்படியானால் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் சிறிய நாடு தன்னுடைய தீவண்டு போராடி கொண்டிருக்க இவர்களே பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். தங்களுடைய நாடு அடித்து பறிக்க வேண்டியதானே, அல்ல தன் ஆதிக்கத்தை கொண்டு தான் வந்து நிற்க வேண்டியதானே. பேச்சுவார்த்தை கொண்டு நடக்கலாம். பேச்சுவார்த்தையை இவர்களை மேசைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு இந்தியா தந்திரோபாயமாக தனது காரியத்தை சாதிச்சிருக்கின்றது. இலங்கையும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு போன வேளையிலே முதலாவதாக இந்தியா தனக்கு ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டது. இலங்கை இந்திய எல்லைக்கோட்டிலே ஒரு பகுதி கூடுதலான கடல் பரப்பை தான் பெற்றுக்கொண்டது முதலாவது. இரண்டாவது, இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற ஃபிஷ் பேங்க், கன்னியாகுமரி பாப்பாதீவுக்கு இடைப்பட்ட இடத்திலே இருக்கின்ற ஃபிஷ் பேங்கும் தங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கான தந்திரோபாயம், அந்த மீன் வளத்தையும் தன் கைக்கு எடுத்துக்கொண்டது இரண்டாவது. மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம், கச்சதீவை இந்தியா எடுத்துக்கொண்டால் அல்லது இலங்கையிடமிருந்து பறித்து கொண்டால் அதிலே இருக்க போகின்ற இராணுவமோ கடற்படையோ இந்தியாவை சார்ந்த தமிழ்நாட்டு கடற்படை தான் இருக்க போகிறது. அவர்கள் இருந்துவிட்டால் கண்டிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் உள்ள உறவு பாலம் வலுப்பெற்று அவர்கள் அந்த உறவு மேலும் மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கின்றது. இது பிற்காலத்தில் இந்தியாவுக்கு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கும். இதனால் பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை கள்ளத்தனமாக உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் இலங்கைக்கு விட்டு கொடுப்பது போல் ஒரு பாசாங்கை காட்டிவிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து கை நழுவி வழி போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. இங்கே இலங்கையை கொடுத்து விட்டால் அதில் இருக்கிறது சிங்கள இராணுவம் அல்ல சிங்கள கடற்படை. சிங்கள கடற்படை இருந்தால் தமிழ்நாட்டு தமிழர்களையும் யாழ்ப்பாண தமிழர்களின் தொடர்பை கண்காணிக்க அல்ல அதை கட்டுப்படுத்த முடியும் என்ற கள்ள நோக்கத்திலே இந்தியா இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு வலுக்கட்டாயமாக இலங்கையை கச்சதீவு மையமாக வச்சு இலங்கையை கட்டாயப்படுத்தி இழுத்து அந்த பேச்சுவார்த்தையிலே இப்படி ஒரு இணக்கப்பாட்டை செய்திருந்தது. அந்த நேரத்திலே எல்லைக்கோடு அடையாளப்படுத்தப்பட்டது. ஃபிஷ் பேங்க் இந்தியாவுக்கு போனது. இதுக்கப்பாலே கச்சதீவிலே என்று அவர்கள் சொல்லுவது போல கச்சதீவிலே இந்திய மீனவர்கள் சென்று வலைகளை உணர்த்தலாம் என்று கூறப்பட்டது. அதுவும் நேருஜி இந்திரா காந்தி காலங்களிலே அந்த சரத்தும் அது எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கிற சரத்தை பொறுத்தவரையிலே இந்திய மீனவர்கள் அந்த கடற்பரப்பிலே வலைகள் கூட உலர்த்த முடியாது, அப்படியான அறிக்கை தான் இந்தியாவில் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இன்று அரசியல் தேவைக்காகவும் நாட்டின் பாதுகாப்பு தேவைக்காகவும் இந்திய அரசாங்கம் கச்சதீவை ஒரு மைய புள்ளியாக எடுத்து அதிலிருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பித்து இலங்கையை அடிபணிய இலங்கையை கொண்டு தனக்கு தேவையான சில வேலைகளை செய்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவே நான் கருதுகிறேன். இதை தவிர எல்லா இந்திய மீனவர்களின் ஆதாயம் கருதியோ அல்லது இந்திய மீனவர்களுக்கு இந்த தீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயோ இந்திய தமிழக மீனவர்களின் நலன் கருதியோ அல்லது திருப்பி கச்சதீவை தாங்கள் மீள பெறும் நோக்கத்திலேயோ
இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை. கண்டிப்பாக இலங்கையிடமிருந்து ஒரு இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்து, கச்சதீவு மூலமாக அழுத்தத்தை கொடுத்து தங்களுடைய காரியத்தை செய்வதற்கு தான் முயற்சி எடுக்கின்றது. தவிர எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் கச்சதீவை இந்திய அரசாங்கம் மீளப்பெறும் என்ற மீளப்பெறும் என்று நான் நினைக்கவில்லை. தன்னுடைய காரியத்துக்காக இந்த கச்சதீவை வைத்து இடையிலே பந்தாடுகிறதே தவிர கச்சதீவை தான் முழுமையாக பெறுவதற்கு இந்திய அரசாங்கம் முயற்சிக்கவில்லை, முயற்சிக்க மாட்டாது என்றுதான் நான் கருதுகின்றேன்.